இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஓகே, electrostatic means rest charges. Already told it. Electrostatic means rest charges and electrostatic energy. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டு ஒரு பொட்டென்ஷியல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, அவ்வளோதான். இதுலேயே உங்களுக்கு இந்த இயல்ன்ற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷார்ட் ஃபார்ம் தான் இயல்னு போட்டிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீன்ஸ் பொட்டென்ஷியல் சார்ஜஸ், எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸ்க்கு இங்கே நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டயக்ராம் பார்த்துக்கோங்க. ரெண்டு சார்ஜஸ் வைக்கிறேன், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளஸ் கியூ திஸ் த இது வந்து சோர்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த சார்ஜ் பேர் தட்ஸ் கால்ட் அ சோர்ஸ் சார்ஜ் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ டெஸ்ட் சார்ஜ். இப்போது கியூன்ற ஒரு இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது. இட்ஸ் ஹேவ் அ ஒன் சார்ஜ். ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து, அது எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர்ன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு தட் மீன்ஸ் கியூ டேஷ் மூவ் டுவார்ட்ஸ் த பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு அதை மூவ் பண்ணுறோம். ஓகே, பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் டன் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, இந்த ஃபோர்ஸ் பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணணும், அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. சரி, இப்போது இந்த கியூவை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குமா? ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சரி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ஆறுன்ற சார்ஜை நான் பிக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் சார்ஜும் ஒரு ஃபீல்டு, அந்த டெஸ்ட் சார்ஜ் சுற்றி ஆக்சுவலாக ஒரு ஃபீல்டு இருக்கும். சரியா? இந்த ஃபீல்டு ரெண்டுமே இன்டர்செக்ஷன் ஆகும்போது இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் கூலும் ஃபோர்ஸ். எஃப் கூலும், தட் மீன்ஸ் கூலும் ஃபோர்ஸ். அதாவது இந்த எஃபெக்டாக பி அப்படின்னு எழுதுறேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இதை டுவார்ட்ஸ் த பி அப்படின்னு வரும்போது இதை சுற்றி இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டில் இன்டர்செக்ஷன் ஆகும்போது இது கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் பேர் கூலும் ஃபோர்ஸ். சரி, இப்போது இந்த சார்ஜ் வந்து யூஆர் அப்படின்னு எழுதுறேன். இங்கே வந்து யூபி. சரி, இந்த இடத்துல ஏன் யூஆர், இந்த வாட் இஸ் மீன் பை யூஆர் அண்ட் யூபி அப்படின்னா, தென் இது வந்து பொட்டென்ஷியல் சார்ஜஸ் இல்லையா? பொட்டென்ஷியல் எனர்ஜி யூஸ்வலாக யூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ பொட்டென்ஷியல் சார்ஜஸ்ன்றதுனால யூஆர் யூபி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகிறதுனால மைனஸ் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். மைனஸ் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு நாங்கள் டினோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஹேவ் டு மூவ் தட் ஆர் டு பி. ஸோ வி டன் இங்கே ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு. ஓகேயா? ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஒர்க் டன். W is equal to integral from the point R to P. So R to P என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு? எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஆர் அப்படின்னு ஒன்று ஆக்ட் ஆகிருக்கா? சரி, இந்த எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு வேல்யூ பார்த்திங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் தான். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் ஆர் டு பி, look at that, Coulomb force into dr. Okay, பாருங்க. ஓகே, F Coulomb force. now இந்த F Coulomb force அப்படின்றது இங்கோ டெஸ்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ look at that, integral of r to p இந்த மைனஸ் q dash இந்த டுவார்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? அதனால் இ வெக்டார் இன்ட்டு டிஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். நவ் இந்த q dash தட்ஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ டேக் இட் அவுட்.
q dash integral of r to p e vector into dr. Okay, சரி. So work done is a del u. U means already told, that is a potential energy. The meaning of del is a difference between 2 points or 2 ends. Del means, this means up minus ur, that is a change in potential energy. So from the point p to r, so this is a del u or equal to work done w. So see that, now put it, del u equal to q dash integral of r to p minus of e vector into dr. Now q dash, divide both side on q dash, del u divided by q dash equal to q dash integral of r to p minus of e vector into dr divided by q dash. q dash cancel பண்ணுங்க. சரி, இங்கே ஒரு கொஷின், சாரி இதான் ஸ்டெப்ஸு. இப்போது போத் சைடும் q டேஷால் டிவைட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல நாங்கள் டிவைட் q டேஷால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா, per unit charge. That means இப்போது I moving to the points from the r to p, the q dash. இந்த q dash அப்படின்ற ஒரு சார்ஜை, டெஸ்ட் சார்ஜை r to pக்கு மூவ் பண்ணியிருக்கேன். அந்த மூவ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி q dash அப்படின்ற பர் யூனிட் சார்ஜ், இந்த மூவ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ்க்கு எவ்வளோ இருக்கும் அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக டிவைடட் பை பர் யூனிட் சார்ஜ், தட் மீன்ஸ் q dash அப்படின்னு போத் சைடாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ q dash கேன்சல் பண்ணிவிடுங்க. therefore integral of r to p minus of e vector into dr. சரி, இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. now இன்னொரு கொஷின். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? You already move the point from the R to P. So now find the at the exact value on P. So Pயில் இருக்கக்கூடிய Pக்கு மூவ் பண்ணியாச்சு. Now the potential energy on point P. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே வேணும். பொட்டன்ஷியல் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் பண்ணியாச்சு, அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் VP. ஸோ VPன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பாருங்கள், இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் delta u divided by q dash equal to minus of integral of r to p e vector dr. சரியா? now இந்த பாயிண்ட் நான் எப்படி ரீரைட் பண்ணுறேன் அப்படின்னா, del v equal to r to p e vector dr. சரி, எதுக்காக இந்த இடத்துல del v நான் கொண்டு வந்தேன், இந்த u ரீப்ளேஸ் பண்ணிட்டு v கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தட் மீன்ஸ் சரி, இந்த del vங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த இன்பிட்வீன் த பாயிண்ட்க்கு del u சொன்னால் இல்லையா பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வேறு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறு. பொட்டன்ஷியல் எனர்ஜினா இந்த ரெஸ்ட் பாயிண்டில் இருக்க அதோட எனர்ஜி மட்டும்தான். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், அதை தான் இங்கே del v அப்படின்னு எழுதியிருக்கேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேறமா, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணக்கூடிய அதுக்கு தேவையான மினிமம் ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் சேஞ்ச் இன் எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ அதை தான் இங்கே del vன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஆர் டு பி வரைக்கும் இந்த எனர்ஜி இன்கேஸ் ஆர்லேருந்து பிக்கு மூவ் பண்ணிட்டோம், இன் எக்ஸாக்ட் பாயிண்ட் விபியில் எவ்வளோ இருக்கும், பியில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா சேம் தட்
பாருங்க, ஆர் டு பி தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? வேர் இஸ் தட்? இந்த ஆர் டு பிக்கு தான் இந்த வேல்யூவை மூவ் பண்ணணும். வி நீட் a exact point P. ஸோ இந்த ஆர் நம்ம கன்சிடர் பண்ணல, அது எங்கே வேணால் இருக்கட்டும், ஆனால் நமக்கு பி தான் மூவ் பண்ணுறோம். ஸோ ஆர் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ இட்ஸ் அ இன்ஃபினிட்டி. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். நம்ம பிக்கு மட்டும் தான் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை சொல்ல ஃப்ரம் வேர் அப்படின்னு நமக்கு சொல்லலை. ஸோ தட் இஸ் அ இன்ஃபினிட்டி. ஆர்ன்றது இன்ஃபினிட்டி ஆகிடும். இன்ஃபினிட்டி டு பி இ வெக்டார் இன்ட்டு டிஆர். தட் மீன்ஸ் இதான் ஒரு பாயிண்ட்னு வச்சுப்போம். சேம் டயக்ராம் தான் இது பி. ஸோ இங்கே இருக்கிற டெஸ்ட் சார்ஜை இங்கே மூவ் பண்ணணும் டுவார்ட்ஸ் த பீக்கு. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி நமக்கு சொல்லலை. ஸோ அதனால் இன்ஃபினிட்டி டு பி இ வெக்டார் டாட் டிஆர். ஸோ இதில் 2 கேஸஸ் சொல்கிறோம் பாரு. எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு 2 பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்கிறேன் பாரு. இது எப்போவுமே இந்த சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் சார்ஜ் எப்போவுமே டிபெண்ட் பண்ணாது. ஏன் இந்த சோர்ஸ் சார்ஜ் மட்டும் டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சோர்ஸ் சார்ஜ் வந்து லாங் டிஸ்டன்ஸ், இந்த டெஸ்ட் சார்ஜ் எப்போவுமே மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வச்சுப்போம். இந்த எனர்ஜிவே கன்சிடர் பண்ண மாட்டோம். எதுக்காக இந்த எனர்ஜி கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஒரு டுவார்ட்ஸ் இந்த சோர்ஸ் சார்ஜை கொண்டு வரும் பொழுது இதில் ஏற்படக்கூடிய இன்டர்செக்ஷன் எவ்வளோ, இதோட ஃபீல்டை we have to find the field. So that only we have to use the Q dash அப்படின்ற பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து மினிமமாக இருக்கும் Q dash அப்படின்றது. ஸோ எப்போவுமே சோர்ஸ் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், Q dash டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங், இங்கேருந்து தட் மீன்ஸ் இந்த ஆர் ஆகட்டும் இல்லை இன்ஃபினிட்டி ஆகட்டும், இந்த பி பாயிண்ட்டை டுவார்ட்ஸ் த பீக்கு மூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் நம்ம எப்போவுமே கொண்டு வரணும். மறந்துடாதீங்க, எப்போவுமே இந்த மூவ் பண்ணுற பாயிண்ட் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு ஜென்ரல் கான்செப்சுவல் கொஷின். பாயிண்ட்ஸை எப்போவுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இல்லைனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிலேருந்து பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேருந்து மூவ் பண்ணுவோம். எதுக்காக ஒய் வி ஹேவ் டு மூவ் தட் இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா, இது மேபி இதோட வெலாசிட்டி சேஞ்ச் இன்பிட்வீனில் சேஞ்ச் ஆனாவோ அது ஒரு கூலும் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னாலேயோ இல்லை கைனெட்டிக் எனர்ஜியோ சம் அதர் எனர்ஜியில் வந்து அது அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் அது ஒரு கான்ஸ்டன்ட் எனர்ஜியில் மூவ் பண்ணுறோம். இந்த 2 பாயிண்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கான்செப்சுவல் கொஷின்.